ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த ஆசூரி வம்சத்தைச் சேர்ந்த ஆசூரி சுதா அம்மங்கார் அவர்களுக்கு சபையின் சார்பிலே மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த இளையவல்லி சுவாமி போராச்சார் சுவாமியுடைய திருக்குமரன் ஸ்ரீ உவே ஸ்ரீராமன் சுவாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும். அடுத்ததாக ஸ்ரீரங்கம் அதே பட்ட திருமாளிகை சுவாமியான ஸ்ரீ பராசர பத்ரிநாராயண பட்ட சுவாமி அவர்களுக்கு சபையின் சார்பில் மரியாதை செய்யப்படும். அடுத்ததாக அக்காரக்கனி அனந்தான் பிள்ளை ஸ்ரீ உவே ஸ்ரீநிதி சுவாமி அவர்களுக்கு மரியாதை செய்யும். அடுத்ததாக குரலை கொஞ்சம் வசதி எடுத்து பாருங்க. நவத்திருப்பதியிலே ஆச்சாரிய கைங்கரியம் செய்யும் பொழுது ஒரு குட்டி சுவாமி எழுந்தருளி இருந்து ராமாயணத்தை பற்றி உபதேசித்தார். இதே சபையின் மூலமாக இப்பொழுது அதே சுவாமி இங்கு எழுந்தருளி இருக்கிறார். சடச்சித் சுவாமி இளையவல்லி சுவாமி போராச்சார் சுவாமியினுடைய திருப்பேரனார் பஞ்ச கல்யாணங்கள் சாதிப்பதாக ஏற்பாடாக இருந்து 2 கல்யாணங்களோடு நின்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு மேற்கொண்டு மற்ற உபன்யாசங்கள் பூர்த்தியடையும் என்று நம்புகிறேன். அந்த சுவாமிக்கு இப்பொழுது மரியாதை செய்யும்.
எவ்வளவோ கால இடையூறுகளுக்கிடையே இங்கே இத்தனை சுவாமிகளும் ஒரு சேர எழுந்தருளி இருந்து இந்த சபையினுடைய கிஞ்சித் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு சபையின் சார்பிலே அடியனுடைய கிருதஜதையை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யாத்திரையானது முதலில் 3 சுவாமிகளுடன் ஆரம்பித்து 7-8 சுவாமிகள் வரை எழுந்துள்ளதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 2 பேர்களுக்கு அடிய கிருதஜதை அவசியம் தெரியப்படுத்தி ஆக வேண்டும். ஒன்றும் ஸ்ரீ காரக்கனி சுவாமி. அவர் சுவாமி எந்த இடத்துக்கெல்லாம் முடியுமோ பாவம் அப்போல்லாம் ஃபோன் பண்ணுவார். இங்கே இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஏற்பாடு. இங்கே என்னென்னா இந்த தங்கினோமே, இவ்வளவு நாட்கள் இந்த யாத்திரைகளிலே தங்கினோமே, இந்த இடங்கள் யாவும் சபை ஏற்பாடு செய்யவில்லை. சபை முதலில் வடமாநில யாத்திரை தற்போதுதான் மேற்கொண்டுள்ளது. அதுக்கு பக்கபலமாக இருந்து அந்த கைகரியத்தை ஏற்றுக்கொண்டு செய்த ஸ்ரீ ஸ்ரீனி சுவாமி அவர்களுக்கு சபையின் சார்பில் கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஸ்ரீ சத்யன் சுவாமி தினமும் அங்கிருந்து கொண்டு இன்று யாத்திரை எங்கே சென்று கொண்டிருக்கிறது, டைம் காலம் தாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விசாரித்து கொண்டு அடுத்ததாக தன்னுடைய யாத்திரைக்கு இடையிலேயும் மே மாதத்திலே இந்த சபையினுடைய யாத்திரையும் நடக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு, வடமாநில யாத்திரையும் நடக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு சாலக்கிராம யாத்திரை ஏற்பாடு செய்ய வேண்டும் என சத்யன் சுவாமி தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த முறை 80 பேர்கள் 90 பேர்கள் அழைத்துக் கொண்டு போகிறோம் என்ற உடனே முடியுமா சுவாமி என்று கேட்க வினவினார். வரும் மே மாதத்தில் நடக்க இருக்கின்ற யாத்திரைக்கு 38லேருந்து 40 ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு மேல் வேண்டாம். ஏனெனில் இதில் ஏரோப்ளைனில் இது பண்ணி பண்ணுறதுனால 2 தடவை ஃப்ளைட்டில் இது பண்ணி பண்ணிட்டு வரதுக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அதோடு அதுக்கேற்றாற்போல் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கும் அடியனுடைய கிருதஜதையை தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த ஊரிலே வந்து இறங்கியதும் இந்த பஞ்சத்வாரகையில் பாஷைகள் அடியவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட்சத்திலே அதற்கும் தனது திருமாவளியுடைய சிஷ்யர்களை ஸ்ரீனி சுவாமி அவர்கள் 2-3 சிஷ்யர்கள் கூடவே இருந்து இந்த நிமிடம் வரை எல்லா கைங்கரியங்களும் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கிருதஜதையை தெரியப்படுத்துகிறோம். வந்திருக்கிறார். அவர்களோடு ஸ்ரீ கோபால் சுவாமி இங்கே கூட எழுந்தருளி இருந்து ஆச்சாரிய புருஷருடன் கூடவே இருந்து அவர்களுக்கு என்னென்ன கைங்கரியங்களை செய்ய வேண்டுமோ பஸ்ஸிலாட்டும் அவர்கள் தங்கி இருக்கப்படுவதாலும் இந்த சுவாமி கூட இருந்தே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த சபையின் சார்பிலே கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நல்ல சொல்கிறதுனா பரிச்சாரக சுவாமிகளுக்கு சொல்லணும். முதல் நாள் கோமதி தாராவை சேவித்து விட்டு வரும்போது ஒரு மழை எடுத்திருக்கிறது. அந்த மழையில் தடையை பண்ண முடியுமான்னு நினச்சிருந்தோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜலம் நின்று இருக்கு. எவ்வளோ இதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி நல்லா பெருமாள் செய்து எல்லோருக்கும் இது பண்ணி செய்த அந்த புருஷோத்தமன் சுவாமி அவர்களுக்கும் அவருடன் கூட இருக்கும் 5 பரிச்சாரக சுவாமிகளுக்கும் இந்த சபையின் சார்பிலே கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சாரதி முக்கியம். யாத்திரைக்கு 2 சாரதிகள். அதிலே ஒரு பேருந்தினுடைய சாரதியாவது சாரதி மாறி வந்தார். இன்னொரு பேருந்தினுடைய சாரதி ஒரே சாரதி தான் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சாரதிகளுக்கெல்லாம் சபையின் சார்பிலே கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறோம். வெறும் கிருதஜதையை மட்டும் தெரியப்படுத்தவில்லை, அவர்கள் இங்கே இல்லாதனால் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டியது எங்கே முடிகிறதோ அங்கே அவர்களை கௌரவப்படுத்துவதாக சபை உத்தேசித்திருக்கிறது. அடுத்ததாக அவரோடு அந்த ஓட்டுநரோடு சேர்ந்து கிளீனர்கள் என்று சொல்கிறோமே அவர்களும் 2-3 இருக்கிறார்கள். அவர்களுக்கும் செய்ய இருக்கிறோம். அதை தவிர்த்து இதில் இன்னொரு சுவாமி முக்கியமாக
அடியன் முதலில் யாத்திரை ஏற்பாடு செய்யும் போது ஸ்ரீநிதி சுவாமிகிட்ட விஜாபிச்சுக்கிச்சு. அமாவாசை எதுவும் வருது, அடுத்து சாமவாரமா வருது, மாசாந்திரம் இதெல்லாம் வருது சுவாமி. ஒரு பிரகஸ்பதி சுவாமி இது பண்ணா நன்னா பரிமளிக்கு நன்னா இருக்குமே சுவாமி அப்படின்னு சொல்லி விஜாபிச்சுங்க. உடனே சிஓஏ பிஆர் ராகவன் சுவாமி அவர்கள் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு வந்தோம். அவரும் இந்த கைங்கரியங்களை செவ்வனே என்று வரை செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் திருப்தியாக இருக்கிறது. அந்த பிரகஸ்பதி சுவாமிக்கு இப்பொழுது சபையின் சார்பில் மரியாதை செய்ய மது. சைடில் இதை தவிர்த்து சபையின் சார்பிலே புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட சபையின் சார்பிலே இதனுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் என்று சொல்லி 2 அடுக்காக வைத்துள்ளோம். இந்த முறை ஆஃபீஸ் பேரர்ஸ், வாலண்டியர்ஸ். இதில் இங்கே எழுந்துள்ள திருக்கண்ணங்குடி ஸ்ரீராமன் சுவாமி எல்லாருமே பார்த்துருக்கலாம். 7 மணி 7:30 மணி இருட்டி போச்சுன்னா அவர் எந்த பக்கம் நடக்கிறார், எப்படி நடக்கிறாருன்னு தெரியாது. அவருடைய உடல்நிலை அது மாதிரி உள்ள காலத்திலும் அவர் எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்து அவரும் அவருடைய குடும்பத்தினரும் இந்த கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றனர். அவர்களை சபையின் சார்பில் கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதில் வாலண்டியர்ஸ் 2-3 பேர் இருந்து கொண்டு சபையின் சார்பில் அவார்டும் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஸ்ரீ தாசரதி சுவாமி, ஸ்ரீ சுதர்ஷன் சுவாமி. வெப்சைட் ஆரம்பிப்பதற்கு மூலகர்த்தாவே அவர்கள் தான். என்ன சுவாமி இவ்வளோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளி உலகத்துக்கு வர வேண்டாமா, தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நின்றுடாமல் இப்போ முடிஞ்சதுன்னா உடனே அதை கொடுத்துட்டு சுவாமி இது எப்படி இருக்குது, இது அனுப்பலாமா, இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதில் அவர்கள் 2 மட்டுமல்ல அவர்களுடைய பத்திரிகைகளும் கூட இருந்து உதவி செய்கிறார்கள். அதில் என்ன ஆச்சரியம் எனில் இந்த ததியானங்களுக்கெல்லாம் நடக்கும்போது கூட அவர்கள் 4 பேருமே நல்ல உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள். அதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, இது எதிரே சொல்லித்தான் தர வேண்டும். சத்தையான கைங்கரியங்களை இந்த சபைக்காக செய்து கொண்டிருக்கின்றன. அதை தவிர்த்து இன்று நடக்கும் காலை ததியாராதனத்திற்கு குரோம்பேட்டிலிருந்து யாத்திரைக்கு வந்திருக்கும் ஸ்ரீமதி ரங்கநாயகி அம்மா அவர்கள் அந்த இதை ஏற்றுருக்கார். அதே மாதிரி சாயந்தரம் நடக்கப்போக்கூடிய ததியாராதனத்திற்கும் ராஜலட்சுமி மாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்த்து ஸ்ரீநிதி சுவாமிகள் மூலமாக இதில் என்ன வெடிக்கணும்னா சுவாமியை யாத்திரைக்கு தான் அடி நிறுத்தி கேட்டேன், இந்த இதை பண்ணி கொடுக்கும் சுவாமி எப்படி என்ன. ஆனால் அவர் அதோட நிறுத்திக்கல, சபைக்கு வேண்டிய கைங்கரியத்தையும் அவன் சிஷ்யா மூலமாக சொல்லுதுன்னா அவர் சாமி ஒரு பக்கம் வாங்கி இது இருக்கட்டும் சுவாமி, இது இருக்கட்டும் சுவாமி, சிலந்தியாக போயிருக்கோம், எப்படி யாருக்கும் தெரியாது என்ன ஏதுன்னு. அதனால் மீண்டும் ஒருவரை அவருக்கு தலையல்லா கைமாறலன்னு சொல்லி அவருக்கும் சபையின் சார்பில் கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ கேபி வெங்கடகிருஷ்ணன் சுவாமி, ஸ்ரீ கோதன் ராமன் சுவாமி, ஸ்ரீ ராகவன் சுவாமி, இது மாதிரி இன்னும் அப்படி இருக்குது. எல்லாருடைய இது என்னென்னா கிட்டத்தட்ட பெரிய இதாக நடந்திருக்கிறதுனால எல்லாருடைய இதையும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. நிறைய பேர் கைங்கரித்து கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இந்த யாத்திரை வந்து அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் இதாக இருக்குன்றது தெரியல. அதனால் எல்லாருக்கும் சபையின் சார்பில் கிருதஜ்ஞதையை தெரியப்படுத்துகிறோம்.
இன்னி வரைக்கும் யாத்திரைகள் நல்ல பரிபூர்ணமாக நடந்துள்ளது. இப்பொழுது 8 மணிக்கு இங்கே சாற்றுமறை நடக்க இருக்கிறது. சாற்றுமறை நடந்து முடிந்தவுடன் 8:30 மணி அளவில் எல்லோரும் நாம் தங்கியிருக்கும் அந்த ஆசிரமத்துக்கு சென்று விட்டோமே. ஆனால் பரிசாரக சுவாமி அவர்கள் காலம்பரையே 9-9:30 மணி அளவில் ஆகாரத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார். முடித்து கொண்டு இதில் நேற்றுக்கு ஸ்ரீநிதி சுவாமியும் சொல்லியிருக்கிறார், கரெக்டாக இங்கிருந்து 10:30 11 மணிக்குள் இங்கிருந்து 2 பஸ்களும் புறப்பட்டு விட வேண்டும். என்ன காரணம் என்றால் டேக்ஸ் ஸ்டேட் மாறி வந்திருக்கோம். ராஜஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம டைம் கொடுத்தா சப்போஸ் டிரைவரோ யாரோ இந்த மாதிரி நடுவில் நிறுத்த சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி இதாகும். இல்லைன்னா இன்னும் ஃபைன் போட்டு டபுள் மடங்கான சார்ஜ் நம்மகிட்டேருந்து வாங்கிடுவான். இப்போவே அவளுக்கு டேக்ஸ் வந்து 18,000 இதை கட்டியிருக்கா. இது திருப்பி இன்னொரு தடவை இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டேங்க. தெரியாது, நான் இது வரைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன், எல்லா இடத்துலையும் சேவிச்சிருக்கோம். மீண்டும் ஒருவரை அடியேன் எல்லா சிவவைஷ்ணவர்களிடத்தும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன், அவர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் மீண்டும் ஒருவரை சபையின் சார்பிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த சபையின் சார்பிலே இன்னும் ஓரிரு மணித்துளிகள் இந்த சபையின் சார்பிலே வரும் காலகட்டங்களில் நடக்க இருக்கக்கூடிய கைங்கரியங்கள், கார்த்திகை மாதத்திலே சோழசம்மபுரத்திலே 3வது வெள்ளி சனி ஞாயிறு ததியாராதனம். அது எப்படின்னா ஒரு டிவிஎஸில் ஒர்க் பண்ணியிருந்த மூலமாக ஒரு குரூப் ஆஃப் இது பண்ணிட்டு இருக்கா. நரசிம்மருடைய பக்தஜன சபைன்னு வச்சு பண்ணிட்டு இருக்கா. அதோடு இணைந்து அழகிய மணவாள மாமனிகள் கைங்கரிய சபையும் இணைந்து ஆச்சாரிய கைங்கரியம், ததியாராதனம், உபன்யாசங்களுடன் அந்த 3 நாட்களும் கார்த்திகை மாதத்திலே சோழசமபுரத்திலே நடக்க இருக்கின்றது. அதே போல் புறத்தாழ்வான் சன்னதியிலே நடந்த பாடசாலை கைங்கரியத்தின் போது அந்த சன்னதியிலே சில சீரமைப்புகள் போல நடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த சுவாமி விஞ்ஞாபித்து கொண்டதற்கு இணங்க புறத்தாழ்வான் சன்னதியில் முதல் உழவார பணி சபையின் சார்பில் நடக்க இருக்கின்றது. ஒரு 30-35 அங்கத்தினர்கள் இங்கிருந்து கிளம்பி சென்று அங்கே அந்த கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அந்த குரத்தாழ்வான் சன்னதி சீரமைப்புக்காக ஒரு கிஞ்சித் தொகையும் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதை முன்னமே வெப்சைட்டிலும் கொடுத்திருக்கின்றோம். இதற்கடுத்ததாக ஜோதிஷ்குடியிலே கடந்த முறை திருக்கோட்டையூரிலே உடையோர் உற்சவம் ஏற்படுத்தி நடந்தபோது ஜோதிஷ்குடி சென்று வந்தோம். அப்பொழுது அங்கே ஏதாவது ஒரு நாள் தங்கியிருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு மேலோங்கியது. அதை அடியேன் உபன்யாசகர்களிடத்து பகிர்ந்து கொண்ட போது ஒரு நாளாக வைத்துக்கொண்டு ஒரு சதஸ் மாதிரி பிள்ளலாச்சார சுவாமி என்னென்ன இது பண்ணிருக்காரோ கிரந்தங்கள் அதுலேருந்து ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு அதை தெரியப்படுத்தியிருக்கா. அப்படியே ததியாராகும் அந்த கிராமத்து ஜனங்கள் தான் பக்கத்தில் இருக்கா. அதனால் அன்னதானமும் சேர்த்து முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம், அதையும் வச்சுக்க முடியுமான்னு. இதுக்கு இன்னும் தேதி முடிவாகலை. குரத்தாழ்வான் சன்னதி இதுக்கும் இன்னும் தேதி முடிவாகலை. அடுத்ததாக சபையின் சார்பிலே நடக்க வேண்டிய ஒரே ஒரு உற்சவம் இன்னும் பெருமாள் உற்சவம் நடக்கலை. அந்த பெருமாள் உற்சவமும் கூட சோழசமபுரத்திலே வரதர் சன்னதி அடியனுடைய ஆச்சாரியன் திருமாலைக்கு இந்த கடந்த ஆடி மாதத்து முதல் 2 வருடங்களுக்கு ஆச்சாரியன் திருமாளிகை முறை. அதனால் முடிந்தால் ஆச்சாரியன் திருவுள்ளம் சாதிக்கும் பட்சத்திலே உபன்யாசங்கள், ததியாராதனம் எல்லாவற்றுடன் சேர்ந்து பெருமாள் உற்சவத்தையும் முடிந்தால் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இது மற்றபடி மாதாந்திர உபன்யாசங்கள் எல்லாம் அவ்வப்பொழுது வெப்சைட்டில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திருவாசிரியம் உபன்யாசம் காலக்ஷேபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீ கேபி தேவராயன் சுவாமி அவர்கள் எழுந்தொள்ளியிருந்து காலக்ஷேபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தனியன் காலக்ஷேபம் பூர்த்தியாக இருக்கிறது திருவாசிரியத்திலே. அடுத்ததாக திருவாசிரியம் அவதாரிகை நடக்க இருக்கின்றது வரும் 29-30ஆம் தேதி. அதனால் இந்த மணவாள மாமனிகள் அடியன் மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்துகிறேன். மணவாள மாமனிகள் .org அப்படின்னு அந்த வெப்சைட்டில் போனால் அதில் என்னென்ன இந்த சபையின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கோம் என்பதை முன்பே தெரியப்படுத்தியுள்ளேன். மீண்டும் ஒருவரை எல்லோரும் அதை கடாட்சிக்குமாறு சிவவைஷ்ணவர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதிலே ஆயுட்கால உறுப்பினர்களாக இணையாதவர்கள் மீண்டும் ஒருவரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இணையுமாறு. மேற்கொண்டு அந்த ஆயுட்கால சந்தாதாரர்களுக்கு 2500 ரூபாய் ஆக நிர்ணயித்துள்ளோம். அதையும் சபையின் சார்பிலே எல்லோரும் செலுத்த வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சுவாமிகள் எல்லோரும் இங்கே எழுந்துள்ளிருக்க எல்லோரும்
தம்பதி சமேதராய் முதலில் பொறுமையாக எல்லோரும் தண்ணீர் சமர்ப்பித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சுவாமிகளுடைய ஒவ்வொருவரும் 2 நிமிடங்களோ 5 நிமிடங்களோ அவர்களுடைய மங்களாசாசனம் சபையை பற்றிய மங்களாசாசனம் செய்ய வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.